ஹலோ ஐபோன் லவர்ஸ், இது உங்க லிட்டில் டெக் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடியோ எஃபெக்ட்ல போட்டோவை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் எந்த ஆப்பும் இல்லாம போனஸ் டிப்ஸ் இருக்கு. ஃபுல் வீடியோவும் பாருங்க அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட்டோஸ் ஆப்குள்ள போய்க்கோங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதை லாங் பிரஸ் பண்ணா ஆட் ஸ்டிக்கர் கேட்கும். ஆட் ஸ்டிக்கர் கொடுத்து போட்டோவை ஸ்டிக்கர் பண்ணிக்கோங்க. வேற எதனா போட்டோ இப்போ உங்களுக்கு 2 போட்டோ பண்ணணும்னா இன்னொரு போட்டோவும் ஆட் ஸ்டிக்கர் கொடுத்து நீங்க ஸ்டிக்கர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதுல மேல ஐ சிம்பிள் பக்கத்துல இருக்கிற அதை டச் பண்ணா மார்க்அப் வரும். கீழே லாஸ்ட்ல பிளஸ் சிம்பிள் இருக்கா, பிளஸ் சிம்பிள் கொடுத்தா ஆட் ஸ்டிக்கர் ரெண்டாதான் இருக்கு பாருங்க. அதை கொடுத்துட்டு எந்த ஸ்டிக்கர் நீங்க வைக்க போறீங்களோ அதை எடுத்து வச்சா ரியலிஸ்டிக்கா நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்க விவிட் இருக்குல்ல, விவிட்ல பண்ணா பளிச்சுன்னு கிளாரிட்டி நல்லா இருக்கும். அது கொடுத்துக்கலாம். உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் சொன்னல, நீங்க ஒயிட் ஸ்கிரீன்ல பண்ணா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். ஒயிட் ஸ்கிரீன் எப்படி எடுக்கிறதுன்னு பாத்தீங்களா, நீங்க நார்மலா போட்டோல லாஸ்ட்ல ஒயிட்டா எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க, இல்ல கலரா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். நீங்க அந்த மாரி இருக்கிறத கிராப் பண்ணி தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல் ஸ்கிரீனா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்கிரீன் என்ன பண்றீங்கன்னா, இப்போ திருப்பி நான் சொன்னேன்ல எந்த போட்டோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை ஆட் ஸ்டிக்கர் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டா மேல இருக்கிற ஐகான் பக்கத்துல இருக்க அந்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா அது மார்க்அப்னு வரும். கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டிக்கர், அந்த ஆட் ஸ்டிக்கர்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஸ்டிக்கர் நீங்க அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை ஸ்டிக்கர் வேணும்னாலும் நீங்க கொடுத்துட்டு கொடுக்குறேன் பாருங்க. 2 ஸ்டிக்கர் நான் கொடுத்துருக்கேன். 2 ஸ்டிக்கரையும் பக்கத்துல அட்டாச் பண்றோம். அதுக்கப்புறம் கிராப் அந்த சைஸை நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வேணும்னு. அது மாரி நீங்க 2த்தையும் எப்படி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிக்கிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு, பக்கத்துல தூங்க முடியாம இன்னொரு பொண்ணு இருக்குன்ற மாதிரி தூங்க விட மாட்டாளே அப்படின்னு நான் டைப் பண்றேன் பாருங்க. தூங்க விட மாட்டாளே. ஓகே, இது மாதிரி கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா போல்ட் லெட்டர் கேட்கும். போல்ட் லெட்டர் கொடுத்துடுங்க. சைஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 48 47 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு கீழே இருக்குல்ல, அது எப்படின்னா சைட்ல வேணுமா, நடுவுல வேணுமா, இல்லைன்னா ஸ்பேஸ் எவ்வளவு வேணும் அந்த ஆப்ஷன் அங்க கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் நீங்க வேணும்னா வேற பேக்ரவுண்ட் கூட நீங்க மாத்திக்கோங்க. தேங்க்யூ.